உனக்கு ஒரு டிஃபன் இன்றைக்கி டைம் 10 மணின்னா இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமி ஞாயிற்றுக்கிழமை வரீங்களா, கோயிலுக்கு போகலாம் சாயங்காலம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணி குளிச்சு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லாரும் காலையில் எல்லா வீட்லையுமே சிக்கன் வச்சு குழம்பு வச்சுங்கிறாங்க. சரி, நீ தேய்பிறை அஷ்டமி சிக்கன் வேணாம் மட்டன் வேணாம் ஓகே, பூரியும் செஞ்சு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லையும் கேளு, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை தூங்கி லேட்டாக தான் டிஃபனே செய்வாங்க. அதனால தான் சரி, என்ன செய்ய போகிறேன் 1 மாதம் ஆயிடுச்சு பூரி செஞ்சு. யாருன்னா சிரிப்பாங்க, பூரி செய்யறதுக்கு 1 மாதம் அப்படின்னு கேட்பீங்க. இவருக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால பூரியெலாம் வந்து ரொம்ப அதிகமாக செய்ய மாட்டேன். லேட்டாக ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி, 10 நாள்லாம் செஞ்சதில்லை, மாதத்துக்கு ஒரு முறை தான் பூரி செய்வேன். இன்றைக்கி பூரியும் காயெல்லாம் வச்சு ஒரு குருமா செஞ்சு கொடுக்கலாம் சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். சூப்பர் சூப்பர். அதுக்கு ஒரு 300 கிராம் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். உப்பு வந்து பூரிக்கு அதிகமாக வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பூரி வந்து நல்லா கலராக நல்லா ஷைனிங்காக வரணுன்னா கொஞ்சமாக என்னுடைய ஸ்டைலில் வந்து சர்க்கரை, நான் வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயுமே நான் வந்து இனிப்பு சேர்த்துக்குவேன். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எப்பவுமே உப்பு எண்ணெய்லாம் சேர்க்கும் போது ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா கலந்து விட்டுடணும். இன்றைக்கி பார்த்து கொஞ்சம் பசிக்குதா? பசியத்தான் நைட் சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன். போய் அழகாக தயிர் ஊற்றி உப்பு போட்டு கரைச்சி சில்லுன்னு குடித்தா சூப்பராக இருக்கும். அதையும் பார்த்துட்டேன். நீ பூரி வேணுன்றதுனால தான் நான் பூரி செஞ்சேன். அப்புறம் பூரிக்கு மாவு வந்து தண்ணி ஒரே வாட்டி நிறையா ஊற்றிட்டு பிசையக்கூடாது. எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு செய்யும் போது பூரி வந்து நல்லா உப்பலாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா டைட்டாகவும் பிசையணும் மாவு. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து டைட்டாக பிசையணும். மாவு வந்து நல்லா கெட்டியாக இந்த மாதிரி வந்து நல்லா பிசைஞ்சிக்கணும். இது மேலே 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் லேசாக மாவு மேலே வந்து தடவி ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம குருமா செய்கிறதுக்குள்ளே மாவு வந்து நல்லா ஊறிடும், பூரி வந்து நல்லா சூப்பராக வரும். இப்படி எடுத்து ஓரமாக வச்சுடுவோம். குருமாவுக்கு நம்ம என்னென்ன எடுத்து வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். நான் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். கடலைப்பருப்பு ஒரு 50 கிராம் வந்து ஒரு 1 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் மல்லித்தழை, ஒரு 9 பச்சை மிளகாய். காரம் வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகம் பண்ணிங்க, இல்லைனா கம்மியாக வச்சுங்க. ஏன்னா காரம் வந்து இதுதான், நம்ம வந்து வேறு எதுவும் மிளகாத்தூளாக சேர்க்க மாட்டோம். மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து தோல் எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம், தனியா 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், லவங்கம் ஒரு 4, பட்டை ஒரு துண்டு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது எல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம். வறுக்கக்கூடாது. இந்த குருமாவுக்கு வறுக்கக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு இது ஏன் போடல அது ஏன் போடலாம் சொல்லக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா அப்படின்னு சொல்லணும். அப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, ஆமாம் தனியா, பட்டை, லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இரு நான் சொல்கிறேன். நான் அரைச்சின்னு வச்சுங்க ஒவ்வொரு முறை வந்து மேலே அடிச்சிடும் இது பண்ண, ஏமா அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இவங்க. ஆனால் அரைக்கிறது இவர் தான், பருப்பு கடைஞ்சி கொடுக்குறது இவர் தான், வீட்டில் இருந்தால் எல்லா ஹெல்ப்பும் இவர் தான் பண்ணுவார். இப்போ அதனால் வீடியோவில் நான் எடிட் பண்ணும்போது ஒன்று பார்த்தேன். ஒரு விஷயம் ஏதோ அரைக்கிறீங்க, அவர் சொல்றாரு அப்பா தட்டு போட்டு அரைக்க பண்ண, நான் அப்படிதான் அரைப்பேன்னு அரைச்சேன். அடிச்சாங்க பாருங்க மேல ஃபுல்லா அப்படி, அதுக்காக சொல்லலடா. ட்ரை இதை தைரியமா தட்டு போட்டு அரைக்கலாம். மேல சின்ன ட்ரை இல்லை, இதுவும் தண்ணி ஊற்றி அரைக்கணும். தண்ணி ஊற்றி அரைக்காதுன்னு சொல்றேன். தக்காளி எல்லாம் தக்காளி போட்டாவே அது மேலே பண்ணிடும். அது எப்பவுமே தட்டு போடுவோம், இந்த மூடி போட்டால் கழுவுறது கஷ்டமாகுது அப்படின்னு சொன்னோம்னா அதை நான் அப்படிதான் இந்த மூடி கழுவுறது கஷ்டம். மிக்சியில் அது ஒரு பக்கம் அரைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். குருமாக்கு ஸ்டவ் பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாரு. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிறேன். இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு
நம்ம காய்கறி வந்து சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு வந்து நீங்கள் எந்த காய் ஒன்றா சேர்த்துக்கலாம். நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, சவுச்சவ் 4 காய் தான் நான் எடுத்துக்கிட்டேன். நம்ம வீட்டில் எந்தெந்த காய் இருக்கோ, இன்னும் வந்து காலிஃப்ளவர் எது வேணால் சேர்த்துக்கலாம். எந்த காய் ஒன்றா நான் இருந்த காய் 4 காய்கறி வந்து சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா குருமா வந்து பூரிக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே 2 பேர் இருந்தாலும் சரி, 4 பேர் இருந்தாலும், 3 பேர் இருந்தாலும், இந்த குழம்புன்ற பிரச்சனை வரும்போது நிறையா செய்வேன் நான். ஒரு பூரிக்கு 2 கரண்டி குருமா சாப்பிடுவாங்க. சட்னி அதே மாதிரி தானே, ஒரு கிண்ணம் நிறையா வைக்கணும். எல்லோரும் வர்றாங்க, என்ன ஒரு இவ்வளோ பேருக்கு இவ்வளோ அதிகமாக செய்கிறீங்களே, இவ்வளோ செய்கிறீங்களே. ஆனால் ஒரு வேலைக்கு தான் எங்களுக்கு இப்போ பாருங்கள், எல்லா காய்கறி சேர்ந்து 1/2 கிலோ இருக்கும். நாங்கள் இருக்கிறது 3 பேர் தான். சாப்பாடு இவ்வளோன்னா காய்கறி குழம்பு இது தான் எங்கள் வீட்டில் அதிகமாக செலவாகும். இப்போ காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து எண்ணெயில் வந்து காய் நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கிடுச்சு. நான் 2 தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளிக்குள்ளே இருக்கிற அந்த விதை, அந்த இதுவெல்லாம் வந்து தண்ணி மாதிரி இருக்கலாம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் தக்காளி மேலே இருக்கிறது மட்டும் பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி சேர்க்கும் போது நம்ம காய்கறியோட தக்காளி வந்து முழுசாக இருக்கும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக சூப்பராக. அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கலராக இருக்கும். ஆமாம், கலர்ஃபுல்லாக இருக்கும். பச்சை, ஆரஞ்சு, வெள்ளை, ரெட்டு அந்த மாதிரி வந்து நல்லாயிருக்கும். இப்போவே அப்படிதான் இருக்குது. ஆனால் போடலாம், அரைச்சி கூட ஊற்றலாம், அரைச்சி ஊற்றலாம், எண்ணெயில் வதக்கலாம். ஆனால் இந்த மாதிரி போடும்போது பார்க்கறதுக்கே கொஞ்சம் குருமா வந்து நல்லாயிருக்கும். குருமா வந்து எப்படி ஒன்றா நிறைய வகை செய்யலாம், விதவிதமாக செய்யலாம். எங்கள் வீட்டில் அதான் சொல்லினுங்கிறாங்க, சும்மா இருக்கும் போதெல்லாம் சப்பாத்திக்கு எத்தனை விதமாக உருளைக்கிழங்குல செய்கிற, காய்கறி வச்சு செய்கிற, சட்னிக்கு செய்கிற, வீடியோக்குன்னு ஒன்று கூட எடுக்கவே மாட்டேங்கிறீ அப்படின்னு. வீடியோக்குன்னும் போது எல்லாம் எடுத்து வச்சு பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகுதா, சமைக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதனால் அந்த மாதிரி செஞ்சுன்னு இருந்தேன். ஆனால் இனிமேல் வந்து நைட்டில் சப்பாத்திக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோவில் சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் விதவிதமான குருமா, சட்னி, இந்த மாதிரி வந்து கிரேவி இதெல்லாம் வந்து நிறையா செய்யலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரைச்சிக்கிட்ட இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம், மசாலாலாம். இந்த குருமாக்கே வந்து மெயின் தலைவர் வந்து இந்த மசால் தான். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் வந்து கம்மி வச்சுட்டு மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இந்த மசாலாவோட காய்கறிலாம் நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கட்டும். நம்ம எல்லாமே பச்சையாகவே அரைச்சதுனால நல்லா வதங்கணும். மசாலாலாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு குருமாவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அரைச்ச மிக்சிலேயே தண்ணி சேர்த்து அந்த தண்ணி கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாம். இவ்வளோ மசாலா வந்து வேஸ்ட்டாக போயிடும்ல. அலசி ஊற்றும் போதே சேர்த்து தண்ணி ஊற்றிட்டா ஒரு வேலை முடியலாமா? தண்ணி ஊற்றிடலாம், ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா பூரிக்கு தண்ணியாக இருக்குல்ல. வந்து தண்ணியாக இருக்குமா இல்லை ரொம்ப கெட்டியாக? ரொம்ப கெட்டியாக வரக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆமாம், குருமானா எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருக்கணும். ஒரு சில டைமில் நீ அரைச்சி மசாலாம் அரைச்சி ஊற்றுறப்ப கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, சப்பாத்திக்கு அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இருந்தால் கூட நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வந்து காய் வந்து சின்ன சின்னதாக போட்டதுனால 2 விசில் வந்தால் காய் வந்து வெந்துடும். அதனால் வந்து தண்ணி இந்த அளவுக்கு போதும். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 2 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது இறக்கி வச்சுட்டு அது வெயிட் குறையத்துக்குள்ளே பூரி சூடாக செஞ்சால் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து இது வெயிட் குறையட்டும், அதுக்குள்ளே இருக்கிற வேலை பார்த்துக்கிறேன் நான். குக்கர் வெயிட் வந்து குறைஞ்சிடுச்சு. இப்போ குக்கரை மூடி எடுத்துக்கலாம். குக்கர் மூடி எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பொடியாக நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமன் எடுத்து பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். அந்த லெமனோட சாறு வந்து கடைசியாக நம்ம வந்து சேர்த்துக்கணும். இந்த குருமாவில் ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை, மிளகாத்தூளெல்லாம் போடாமல் வெறும் கடலைப்பருப்பு, தேங்காய், பச்சை மிளகா வச்சு போடுறதுனால சில ஊருங்களில் வந்து சாகுன்னு சொல்லுவாங்க, பூரிக்கு வந்து சாகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி. எல்லா குருமா ஒரே மாதிரி தான் காய்கறி சேர்க்கறது, கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுறதுனால ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொரு மாதிரி வரும். இது வந்து கடைசியில் வந்து இப்போ நம்ம லெமன் சேர்க்குறோம், அப்புறம் தாளித்து கடைசியில் வரமிளகா போட்டு பண்ணுறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன வித்தியாசம் தான், ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் டேஸ்ட் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். இப்போ வந்து கொதிச்சது போதும், ஏன்னா சூடாகிறதுக்குள்ளே கெட்டியாகிடும் பூரிக்கு. இப்போ இது இறக்கி ஒரு பக்கமாக வச்சுட்டு இப்போ வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு குட்டியாக ஒரு கடாயை வச்சுக்கின்னு ஒரு 2 டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த குருமாக்கே வந்து ஸ்பெஷல் இப்போ நம்ம தாளித்து போடுறோம் பார்த்தீங்களா, அதுதான் அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா வாசமாக அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம், கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகா வந்து ஒரு 3 வரமிளகா எடுத்துருக்குறோம், அதையும் சேர்த்துக்கலாம்.
கருவேப்பிலை கொஞ்சம். இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து நம்ம குருமாவில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம குருமாவில் சேர்த்துட்டிங்கன்னு வச்சுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு சூப்பரான குருமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பூரி செஞ்சுக்கலாம். வரமிளகா போட்டதுக்கப்புறம் பார்க்கவே லுக்கு நல்லா இருக்கு. ஆமாம், அது காரம் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கிறல்ல, அந்த காரத்தோடு இது கொஞ்சம் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 2 காரமாமோ? ஆமாம், காரம் வந்து கரெக்டாக இருக்கும். ரெண்டு காரம்லாம் இல்லை, கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டே சப்பாத்தியோ பூரியோ செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிடும் போது அது சூடாறிவிட நல்லாயிருக்கும். அது எப்போ செஞ்சாலும் நம்ம இட்லி தோசை டிஃபன் பண்ணால் ஃபஸ்ட்டு தேவையான சட்னி குழம்பு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பூரியோ சப்பாத்தி எது செஞ்சாலும் சூடாக சாப்பிட்லாம். நான் வந்து எப்போவுமே அப்படி தான் செய்வேன். எங்கள் வீட்டில் சூடு ஆறிச்சுன்னா இதெல்லாம் ஜவு மாறிக்குது அது மாறிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நம்ம எனக்கெல்லாம் சூடு ஆறின பூரி தான் பிடிக்கும். ஜவு மாதிரி இழுத்து சாப்பிட்றது பாரு. பாருங்க, மாவு வந்து எவ்வளோ கெட்டியாக நம்ம பிசைஞ்சால் நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. ஏன்னா எப்படியும் ஒரு 20 நிமிஷம் அரை மணி நேரம் கூட ஆயிருக்கும் தானே நம்ம குருமா செய்யறதுக்கு. அதுக்குள்ளே மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த மாவு வந்து ஒரு 3 பாகமாக நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி நைஸாக உருட்டிக்கலாம். சின்ன சின்னதாக பீஸ் கட் பண்ணிவிட்டு, நான் எப்போயுமே பூரி வந்து கொஞ்சம் பெருசாக தான் போடுவேன். 4 பூரி சாப்பிட்றது ஒரு பூரியை சாப்பிட்டோம் அப்படின்னு இப்படி உருண்டை பண்ணிவிட்டு ஒரு தட்டை இப்படி பண்ணிடணும். இப்படி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து செய்கிறவளுக்கு வச்சோம். நம்ம மாவு போட்டு பூரி தேய்ச்சா எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகிடும். நம்ம எண்ணெய் போட்டு நம்ம பூரி செய்யும் போது எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. பூரி செய்கிற எண்ணெய் வந்து மறுபடியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சாம்பார் குழம்புக்கு அந்த மாதிரி. இந்த கட்டையில் லேசாக எண்ணெய் தடவிட்டு, எப்போயுமே பூரிக்கு வந்து திருப்பி போட்டு தேய்க்கக்கூடாது. 2 பக்கம் தேய்ச்சா பூரி வந்து அவ்வளோ எழும்பாது. ஒரே பக்கம் தேய்க்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ பூரி போட்டுக்கலாம். பூரி போட்ட உடனே கரண்டியில் வந்து இப்படி அழுத்தி விட்டுடுங்க. அப்போ தான் நல்லா எழும்பி வரும். ரொம்ப அழுத்தினா ஓட்டை விட்டுட்டு எண்ணெய் போயிடும். அதுக்கு தான் கொஞ்சம் கனமாக தேய்க்கணும். ரொம்ப மெலிசாக இருக்குமா? ஆமாம். இப்போ 2 பக்கமும் பூரி வந்த உடனே இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பூரியும் வந்து நம்ம சுட்டு எடுத்துகிட்டு குருமா ஊற்றின்னு சாப்பிட்டுடலாம். சூப்பராக. டைம் ஆயிடுச்சு, கத்தின்னு இருக்கிறாங்க எல்லாம். மதியம் சாப்பாடு டைமுக்கு பூரி கொடுக்குறியாம்மா அப்படின்னு. எண்ணெயே குடிக்காத பூரி. எண்ணெய் சுத்தமாக இல்லை பற்றிய பூரியில் சூப்பராக இல்லை? ஆமாம். இல்லை, குருமாவும் நல்லா வித்தியாசமாக இருக்குது பார்க்க. அந்த வரமிளகாலாம் போட்டிருக்கிறதுனால அதோட அந்த காரத்தோட வாசனை வருது. சூப்பராக இருக்கும். காய்ச்ச வாசனை அது சூப்பராக இருக்குது. நம்ம காய் சாம்பார்லாம் கூட ஹோட்டலில் வைக்கிறாங்க பார்த்தியா, வரமிளகா முழுசாக சேர்ப்பாங்க. ஆமாம், நம்ம சாப்பிடும் போது வரும் பாரு. என்னுடைய சமையல் டெஸ்ட் எல்லாம் ஃபஸ்ட்டு அப்பா தான்டா. நான் பிடிச்சிக்கிறேன் அப்படியே சாப்பிட்டு. குருமா எப்படி இது டேஸ்ட் பார்க்கணும். நீ இதே இந்த குருமா செய்யல இல்லை, அதனால இந்த குருமா ஒரு டேஸ்ட் பார்த்துட்டா காயோடு எடுத்து சாப்பிட்ணும். உப்புலாம் போதும், உப்பு போதும். நான் எப்பவுமே இந்த மாதிரி பூரியோ சப்பாத்தி எது வந்தாலும் காய்னா சூடாக தான் சாப்பிட்ணும். சூடாகுதுல்ல, அதனால பார்த்துக்கிறேன். சூப்பரான பூரியும் காய் வச்சு ஒரு குருமாவும் சூப்பராக இருக்கும். இது பேர் வந்து சாகு. அது வந்து டேஸ்ட்டே தனியாக இருக்கும். நான் சொன்ன அளவு மாதிரி நீங்கள் அதே மாதிரி மாவு பிசைஞ்சு அதே மாதிரி குருமா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி.